அக்கா எனக்கு என்னமோ அந்த தாலியை எடுக்க முடியாதுன்னு தான் தோணுது. அந்த தாலிய ராணி எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பா? சித்தப்பா, உங்க வாயில இருந்து எதுவுமே நல்ல வார்த்தையா வராதா? எப்ப பார்த்தாலும் இது நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு தப்பு தப்பாவே பேசுறீங்க. ஷோ, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? தாலி நம்ம கைக்கு கிடைக்கலன்னா அடுத்து நாம என்ன பண்ணணும்னு லாமியா நம்ம கிட்ட ஒண்ணு சொன்னால, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே ராணி ரூமுக்கு போய் அந்த தாலியை தேடி பார்த்து அது எங்கேயும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கிற மோதிரத்தை எப்படி விரல்ல போட்டுக்க முடியும்? இது விரல்ல போடுற மோதிரம் கிடையாது, பாதாள லோகத்துக்கு வழிகாட்டி. இந்தா இத புடி. ஏங்க, யார் இப்ப பாதாள லோகத்துக்கு போக போறாங்க? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க ராணியோட ரூமுக்கு போய் தேடியும் அந்த ராணியோட தாலி கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் இத நீங்க பயன்படுத்தணும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த மோதிரத்தை உங்க உள்ளங்கையில வச்சாலே போதும். இதுல இருந்து புகை மாதிரி ஒண்ணு கிளம்பும். அந்த புகை உங்க 3 பேர் கண்ணுக்கு தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது. அந்த தாலி இருக்கிற இடத்துக்கு இந்த புகை பாதாள லோகத்துக்கு வழிகாட்டுற சக்தியை வச்சு வழிகாட்டும். அதுக்கப்புறம் நீங்க அந்த தாலியை எடுத்து என்கிட்ட நான் சொன்ன நேரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். சரி. அதனால அந்த லாமியா கொடுத்த பாதாள லோகத்தை வழிகாட்டிய எடுத்து உள்ளங்கையில வச்சு அது எந்த திசையை நமக்கு காட்டுதோ அந்த திசையை நோக்கி போவோம். கண்டிப்பா ராணியோட தாலி கிடைக்கும். இத முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தா இந்நேரம் நாம அலைஞ்சிருக்க வேண்டாம்ல. சித்தப்பா, லாமியா என்ன சொன்னாங்க? கடைசி ஆப்ஷனா தானே இதை வச்சுக்க சொன்னாங்க. சரி சரி அக்கா, அத கையில வச்சு பாருங்க. உன் கையில தானே கொடுத்தேன், இப்ப இத கொடு. இதோ இருக்குக்கா, என்னங்க? சார், வேலையை முடிச்சாச்சு. இப்ப பாருங்க, வீடியோ வரும். இத்தனை பேர் சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ண துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும் இவங்க எல்லாருக்கும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க. சார், அவசரப்பட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. எது சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது கிறுக்குத்தனமா? அதை கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் ஜான்சி கிட்ட கொடுத்தா சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல சார். அதுவே இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு போன் போட்டு நீங்க ஒரு அப்பாவி பண்ண துடிக்க துடிக்க கொலை செஞ்ச வீடியோ என்கிட்ட இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க, அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னா செட்டில் பண்ணிடுவாங்க. நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் சார். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். நல்லவனா இருந்தா இந்த சொசைட்டிக்கு ஹீரோவா தான் தெரியும். ஆனா உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்பவுமே வில்லனா தான் தெரிவிங்க. இதுவே இந்த சொசைட்டிக்கு நீங்க கெட்டவனா தெரிஞ்சாலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க ஹீரோவா தெரிவிங்க. அது போதும் சார். அதனால இந்த வீடியோவை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல ஜான்சி மட்டும் தான் கால் பண்றாங்க. சார் சார், பார்த்து பேசுங்க சார். ஓகே. சொல்லுங்க மேடம். சார், அந்த வீடியோ ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா? இல்ல மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த வீடியோவை எங்களால ரெக்கவர் பண்ணவே முடியல மேடம். சரி,
அந்த ஏரியால இருந்த வீடியோ எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அது கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடுச்சு மேடம். சரி சரி, ஓகே சார். நான் ஏதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்றேன். சூப்பர் சார். இல்ல, இந்த ஆளு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கிறான்னு நல்லாவே தெரியுது. சரி, வழக்கம் போல நம்ம ஸ்டைல விசாரிச்சா மட்டும்தான் வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வானத்தை பார்த்தபடி படு. நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லு. சரி குருவே.